أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ونفخ في الصور فصعق من في السماوات ومن في الأرض إلا من شاء الله ثم نفخ فيه أخرى فإذا هم قيام ينظرون. وأشرقت الأرض بنور ربها ووضع الكتاب وجيء بالنبيين والشهداء وقضي بينهم بالحق وهم لا يظلمون. ووفيت كل نفس ما عملت وهو أعلم بما يفعلون. وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. قيل ادخلوا أبواب جهنم خالدين فيها فبئس مثوى المتكبرين. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. وترى الملائكة حافين
العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. எல்லாம் அல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அன்னலார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை வழி நெறி பிறல்லாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் ஓர் இறையின் சாந்தியும் கருணையும் என்றும் நிலவட்டுமாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த திருமண நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இல்லங்களிலிருந்து தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிக்காகை பார்வையிட்டு கொண்டிருக்கக்கூடிய நம் பாசத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சிக்கு உள் செல்லும் முன் மணமக்களை பற்றியான ஒரு அறிமுகத்தை இங்கு தருகிறேன். மணமகன் மர்ஹூம் முல்லாக்கா முஹம்மது இப்ராஹிம் அவர்களின் மகன் வழி பேரனும், மர்ஹூம் சோனா சையது இப்ராஹிம் அவர்களின் மகள் வழி பேரனும், ஜனாப் முல்லாக்கா ஷேக் அப்துல் காதிர் அவர்களின் அன்பு புதல்வன் SA இப்ராஹிம் BBA அவர்கள். மணமகள் மர்ஹூம் சாலை காலி அலாவுதீன் அவர்களின் மகள் வழி பேத்தியும், ஜனாப் அலி மணிக்ஃபான் அவர்களின் மகன் வழி பேத்தியும், ஜனாப் மூசா மணிக்ஃபான் அவர்களின் அன்பு புதல்வி அஸ்மா மணிகா BSc மணாலிக்கும் நடைபெற இருக்கிற இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், உலமா பெருமக்கள், குடும்பத்தார்கள், ஊர் பிரமுகர்கள், ஜமாத்தார்கள், உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் குறிப்பாக கேரளா மாநிலத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நம் பாசத்துக்குரிய நண்பர்கள் அனைவருக்கும் இரு மணமக்கள் வீட்டாரின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபா. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறை வசனங்களை ஓதி துவக்க வைக்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் ஹாஃபில் முஸ்அப் அவர்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء
واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وآتوا اليتامى أموالهم ولا تتبدلوا الخبيث بالطيب ولا تأكلوا أموالهم إلى أموالكم إنه كان حوبا كبيرا صدق الله العظيم. ஜஸாக்கல்லா ஹைரா. அடுத்ததாக திருமண வாழ்த்துறை நமது அல்ஜாமில் அஸ்ஹர் ஜும்மா மஸ்ஜித் ஹதீப் மற்றும் அன்னை ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் முதல்வர் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஆலிம் அப்துல் மஜீத் மஹ்லரி அவர்களை திருமண வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக வகப்பான இடமாகிய இறை இல்லத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையான திருமணத்தை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்வில் கலந்து மணமக்களை வாழ்த்தி துவா செய்ய வந்திருக்கிற பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் அமர்ந்திருக்கிற பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசலுக்குள் நுழைந்தாலும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கிறாங்க. இதா தஹல அஹதுக்கும் ஃபில் மஸ்ஜிதி யுஸல்லி ரக்அத்தைனி கப்ல அன் தஜ்லிஸ. உங்களில் யாராகிலும் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் 2 ரக்அத்துக்கள் தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்கிற காணிக்கை தொழுகை தொழுத பிறகே அமர வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் எந்த பள்ளிவாசலுக்குள் நுழைந்தாலும் எந்த சந்தர்ப்பத்தில் நுழைந்தாலும் தொழக்கூடாத நேரமாகிய அந்த நேரத்தில் நுழைந்தாலும் கூட அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த நேரத்திலும் 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு தான் அமர வேண்டும் என்கிற இந்த அறிவுரையை உங்களுக்கு நான் முதல்ல சொல்லிக் கொள்கிறேன். அடுத்ததாக திருமணம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தில் திருமணத்தை வலியுறுத்தியதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள சமூகம் உருவாக வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையிலேயே திருமணம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மற்றவர்களுடைய திருமணத்திற்கும் இஸ்லாமியர்களுடைய திருமணத்திற்கும் வித்தியாசம், அவர்களும் திருமணம் செய்கிறார்கள், நாமும் திருமணம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய திருமணத்திற்கு நோக்கங்கள் இருக்கிறது. நம்முடைய திருமணம் ஒரு இபாதத்தாக, மார்க்கத்தில் ஒரு வலியுறுத்தப்பட்டதாக. இன்னும் சொல்ல வேண்டுமானால், ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறான் இல்லை என்கிற முடிவை எடுக்கிற இடத்தில் கூட இந்த திருமணத்தை பார்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்நிகாஹ மின் சுன்னதி ஃபமர் ராகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. யார் திருமணத்தை வெறுக்கிறார்களோ அவர்கள் எம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகவே அவர் கணக்கிடப்பட மாட்டார் என்கிற அளவுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது.
எனவே அப்படியானால் திருமணத்திற்கு நோக்கங்கள் இருக்கிறது. அதில் பிரதான நோக்கம் ஒழுக்கம். ஒழுக்கமுள்ள சமூகம் உருவாக வேண்டும். அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற பகுதிக்கு செல்றாங்க. அங்கே எல்லாரும் இளைஞர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இளைஞர்களே, நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்களா என்று கேட்கிறார். கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கும்போது அவர்களில் பலர் இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அகது லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். திருமணத்தின் நோக்கத்தை பதிவு செய்கிறாங்க. அருமையான இளைஞர்களே, திருமணம் முடிக்கிற பக்குவத்தையும் அந்த தைரியத்தையும் அந்த சூழலையும் நீங்கள் அடைந்து விட்டால் ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் செய்து கொள்ளுங்கள். இந்த கட்டளை சொல்லுக்கு உலமாக்கள் சொல்றாங்க, இது சுன்னத் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது கடமை என்று எடுத்துக்கொள்வதா? ஏன்னா கட்டளை சொல் ஏவல் சொல்லாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏவல் சொற்கள் பெரும்பகுதி கடமையாகவே எடுத்துக்கொள்ள முடியும். எனவே இது சுன்னத்து என்று சொன்னாலும் கூட ஒரு நெருக்கமான ஒரு ஹலாலுக்கு, ஒரு வாஜிபுக்கு நெருக்கமான ஒரு சுன்னத்தாகத்தான் இது கருதப்படுகிறது. ஃபல்யதஸவ்வஜ், திருமணம் செய்து கொள்ளுங்கள். திருமணத்தால் கிடைக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? ஃபஇன்னஹு அகது லில் பஸர். ரெண்டு நோக்கத்தை சொல்றாங்க. உங்களுடைய பார்வையை தாழ்த்துகிறது, அது மட்டுமல்ல அவனுடைய மர்ம பகுதியை பாதுகாக்கிற பக்குவம் திருமணத்தில் இருக்கிறது. இதுதான் ஒழுக்கம். இப்படியான ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்றால் அவர் கண்டிப்பா திருமணம் செய்தாக வேண்டும். திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவர்களுடைய இன்பங்களை பரிமாறிக்கொள்கிற ஒரு அம்சம் என்று அப்படியே முடித்து பார்க்கிறதல்ல. அது ஒரு சமூகம் சூழலை சார்ந்ததாக இருக்கிறது. ஒரு ஒழுக்கமுள்ள சமூகம் உருவாவதற்கு ஒழுக்கத்திற்கும் ஒரு தனி மனிதனுடைய திருமணத்திற்கும் சம்மதம் இருக்கிறது. சமூக ஒழுக்கம் அதற்கு திருமணம் தான் தீர்வாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் அந்த பாஅத் என்கிற சக்தியை, அந்த ஆற்றலை, அந்த சூழலை பெற்றுவிட்டால் அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். அப்படி செய்கிறனால அவர் ஒழுக்கமுள்ளவராக பார்க்கப்படுகிறார். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கிறது. திருமணம் செய்து விட்டாலே நாம் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதும் வலியுறுத்தப்படுகிறது. திருமணத்தால் ஒழுக்கமுள்ளவனாக மாறுகிறான் என்பதை தாண்டி திருமணம் செய்த பிறகு ஒழுக்கத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் திருமணம் செய்ததனுடைய நோக்கம் சரியான நோக்கமாக இருக்கும். அப்பொழுதுதான் அந்த திருமணத்தினுடைய மக்சது சரியாக இருக்க முடியும். அப்படியானதான் அந்த திருமணம் இபாதத் என்கிற ஒரு சூழலுக்கு வருகிறது. அப்பொழுதுதான் நபிகள் நாயகத்தினுடைய சுன்னாவை அவர் நிறைவேற்றியவராக கருதப்படுவார். அப்ப அவருடைய பார்வையில் ஒரு பக்குவம் கிடைத்து விடுகிறது. தப்பான பார்வையை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார் என திருமணம் செய்திருக்கிறார். திருமணம் செய்த ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு, அந்த சூழல் ஏற்பட வேண்டும். நான் தப்பான பார்வையை தடுத்து கொள்ள போகிறேன். அது எப்படியான தப்பான பார்வையா இருந்தாலும் சரி, இனிமேல் நான் பார்க்க மாட்டேன் என்கிற அந்த மனநிலையை இந்த திருமணம் உருவாக்குகிறது. அந்த அளவுக்கு திருமணம் மூலமாக இஸ்லாம் இப்படிப்பட்ட ஒரு தர்பியத்தை, இப்படிப்பட்ட ஒழுக்க நெறியை நமக்கு கற்றுத்தருகிறது. இது திருமணத்தில் மிக முக்கியமான அம்சமாக இருக்கிறது. மணமகன் தங்களுடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருமணம் செய்ததனுடைய நோக்கத்தை சரியாக நிறைவேற்றியவதாக கருதப்படுகிறோம். இது ஒன்று. அடுத்து திருமணத்தின் மூலமாக, திருமணம் இஸ்லாம் நமக்கு சுன்னத்தாக்கி இருக்கிறது என்றால் அதனுடைய இரண்டாவது நோக்கம் என்னவென்று சொன்னால், திருமணத்தின் மூலமாக குழந்தை பெற்றெடுத்துக் கொள்ளுதல். அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், ஒரு கனவு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கனவு அது தூதி செய்தியினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இனிமேல் நடக்கிற சில காரியங்களை கனவின் மூலமாக எடுத்து காட்டியிருக்கிறான். எனவே நாம் காணுகிற கனவுக்கும் நபிகள் நாயகத்துடைய கனவுக்கு வித்தியாசம் இருக்கிறது. நம்முடைய கனவு இருக்கிறதே அது சில நேரங்களில்
நம்முடைய சிந்தனையில் உதிக்கிற அம்சங்கள் கனவாக வரும். ஆனால் நபிகள் நாயகத்தினுடைய கனவு அப்படி அல்ல, அது தூது செய்தியினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கனவில் காட்டப்படுகிற ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, நானும் ஜிப்ரீலும் ஒன்றாக நின்று கொண்டிருக்கிற பொழுது மறுமையினுடைய நிகழ்வை சொல்றாங்க. அங்கிருந்து ஒரு மனிதர் வருகிறார், அவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருகிறது. நான் ஜிப்ரீல் இடத்துல கேட்டேன், அவர் யார், இந்த கூட்டம் யார்? அவர் நபி, இந்த கூட்டம் அவர்களை கொண்டு விசுவாசம் கொண்டவர்கள். அடுத்து கொஞ்ச நேரம் இருக்கிற பொழுது ஒரு மனிதர் வருகிறார், அவரோடு மிக குறைவானவர்களே வருகிறார். அவர்கள்ட்ட கேட்கும்போது இது இந்த நபி, அவரை விசுவாசம் கொண்டவர்கள். இன்னொரு நபி வருகிறார், அவருக்கு பின்னால் 2 பேர் வருகிறார். எனக்கு ஒரு நபியும் அவரை கொண்டு விசுவாசம் கொண்டவர் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டன. ஒருவர் வருகிறார், அவர் மட்டுமே தனியாக வருகிறார். எனக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது, இவர் நபி, இவரை கொண்டு யாருமே விசுவாசம் கொள்ளவில்லை. அதற்கு பிறகு ஒரு மனிதர் வருகிறார், அங்கு பெரும் கூட்டத்தோடு அவரை விசுவாசம் கொண்டவர்கள் வருகிறார். நான் மனதுக்குள் எண்ணிக்கொண்டேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனதுக்குள் எண்ணிக்கொண்டேன், இது நானும் எனது உம்மத்தாக இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டேன். ஜிப்ரீல் இடத்துல கேட்டேன், அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் மூசா வ கௌமுஹு, மூசாவும் அவரை கொண்டு விசுவாசம் கொண்டவர்களும். இதுதான் கனவுடைய நிகழ்வு. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில எனது உம்மத் அதிகமாக இருப்பதை நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் திருமணம் செய்யுங்கள், தனாக்கஹு வ தவாலது வ தகாசரு ஃபஇன்னி பிக்குமுல் உமம யௌமல் கியாமத்தி வலவ் பிஸிக்த். நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், அதன் மூலமாக அதிகமாக குழந்தை பெற்றெடுத்துக் கொள்ளுங்கள். திருமணத்தினுடைய நோக்கம் குழந்தை பெற்றெடுப்பதும் ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த நோக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க பாருங்க, எனது உம்மத் அதிகமாக இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப திருமணத்தினுடைய 2வது நோக்கம் நாம் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி, அதற்காக வேண்டியது. அதனாலதான் எல்லா நபிமார்களும் துவா செஞ்சாங்க. திருமணமானவுடன், இறைவா எங்களுக்கு ஒரு குழந்தையை தந்தரு, துர்ரியத்தம் தையிபா, ஒரு விருமண குழந்தையத்தான் கேட்கல, என்னுடைய குழந்தை சாலிஹான குழந்தையை தந்துவிடு, நல்ல குழந்தையை தந்துவிடு என்று துவா செய்தார். அப்படி துவா செய்வதை கூட நமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு நாம் ஒவ்வொருவர்களும் துவா செய்ய வேண்டும். இறைவா என்னை நீ வாரிசு இல்லாதவன ஆக்கி விடாதே, எனக்கு சாலிகான குழந்தையை தந்துவிடு, ஆரோக்கியமான குழந்தையை கேட்பதை போன்று சாலிகான குழந்தையா தந்துவிடு. காரணம் என்னவென்றால், என்னுடைய குழந்தை உம்மத்தை முஹம்மதியாவாக இருக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுதுதான் நபிகள் நாயகத்துக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. என் மூலமாக நான் பெற்றெடுத்திருக்கிற குழந்தைகளை சரியான முறையில் வளர்ப்பதன் மூலமாக நபிகள் நாயகத்திற்கு மகிழ்ச்சியே என் மூலமாக கிடைக்கிறது என்றால் அது பெரிய பாக்கியம். எனவே அது திருமணத்தின் மூலமாக அந்த பாக்கியத்தை பெற வேண்டும் என்கிற நோக்கமும் இந்த திருமணத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதனாலதான் ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், அந்த பெண்ணு தாத்து ஜமால், அவர் சொல்றார், தாத்து ஜமால், அழகான பெண்மணி, அவ்வளவு அழகு, தாத்து மன்சப், அவள் நல்ல உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர், லா தலித், ஆனால் குழந்தை பெற்றெடுக்க முடியாத ஒரு பெண்மணி, அவளை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், எனக்கு திருமணம் செய்து வையுங்க, நான் விரும்பிய பெண் யார் ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் லான்ட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் வந்து அதே கேள்வியை கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், தாத்து ஜமால், அழகோ அழகு, அப்படியான ஒரு பெண்மணி, உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர், ஆனா குழந்தை பெற்றெடுக்க முடியாது, எனக்கு திருமணம் செய்து வையுங்கள். ரசூலுல்லாஹ் லான்ட்டாங்க. மீண்டும் 3வது ஒரு முறையும் வந்து கேட்கிறார். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார். என்ன சொன்னாங்க, தஸவ்வஜு அல் வதூத அல் வலூத என்று சொன்னார். நீங்கள் திருமணம் செய்யுங்கள், குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பெண்ணையே திருமணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் திருமணத்தினுடைய நோக்கம் மக்சத் அது. நிறைய பேருக்கு நம்ம எதுக்கு கல்யாணம் முடிக்கிறோன்னே தெரியாம திருமணம் முடித்துக் கொள்கிறோம். எல்லோரும் கல்யாணம் முடிக்கிறார்கள், எல்லா சமூகமும் திருமணம் செய்கிறார்கள், நம்முடைய சமூகத்திலும் இப்படி ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்கிற அளவுக்குத்தான் அந்த திருமணம் பார்க்கப்படுகிறது. இல்லை, இப்படியான தத்துவங்கள் திருமணத்தில் சொல்லப்படுகிறது என்கிற அந்த எண்ணத்தோடு நாம்
திருமணம் செய்கிற பொழுது உள்ளபடியாக அந்த லட்சியத்தை அடைந்தவர்களாக, அந்த சூழலுக்கு உட்பட்டவர்களாக நாம் கருதப்படுவோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துறாங்க, நீங்க குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள், அதே போன்று அதிகம் பாசம் வைக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள். உலமாக்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறாங்க. எப்படி ஒரு பெண் அதிகம் குழந்தை பெற்றெடுக்கக்கூடியவன் எப்படி தெரியுது? அவருடைய பாரம்பரியத்தை பார்க்க வேண்டும். அவங்களுடைய குடும்பங்கள்ல அதிகம் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்யுங்கள். அதன் மூலமாக உம்மத்து முஹம்மதியா பெருக வேண்டும். அதுல இன்னொரு விஷயமும் இருக்கிறது. எனது பிள்ளை சாலிஹான பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொருவர்களும் அவர்கள் சாலிஹானவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையும் தூண்டப்படுகிறது. எனவே மணமகனை, உங்களுக்கு சாலிகான பிள்ளை வேண்டுமானால் நீங்கள் இருவரும் சாலிஹாக முதல்ல இருக்கணும். நீங்க இருவர்களும் இறைவனை அச்சப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இருவர்களும் ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இருவரும் நல்ல இபாதத்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் உங்களை பார்த்து உங்களுடைய பிள்ளை அப்படியான சாலிஹான பிள்ளைகளாக அவர்கள் உருவாவார்கள். அதையும் இந்த செய்தியின் மூலமாக வலியுறுத்தப்படுகிறோம். அப்ப திருமணத்தினுடைய இரண்டாவது நோக்கம் இது. திருமணத்திற்கு மூன்றாவது நோக்கம் எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் அபிவிருத்திய பரக்கத்தை தர வேண்டும் என்பது திருமணத்தினுடைய நோக்கம். நீங்க திருமணம் செய்யுங்க, அல்லாஹ் பரக்கத்தாக்குவான். உங்களை பெரிய வசதி உள்ளவனாக்குவான் அர்த்தம் அல்ல, பரக்கத்தாக்குவான். நீங்க சம்பாதிப்பது குறைவாக கூட இருக்கலாம், அதில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான், அபிவிருத்தியை கொடுப்பான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வாங்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாஇக்கும் இன் யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், துணை இல்லாதவர்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்கிற அந்த தொடரில் அல்லாஹ் சொல்றான், இன் யகூனு ஃபுகரா யுக்னிஹுமுல்லாஹ், நீங்கள் வசதியற்றவர்களாக இருந்தால் திருமணம் செய்யுங்கள். அல்லாஹ் அவனுடைய ஃபضலால், ரஹ்மத்தால், கிருபையால், கருணையால் உங்களை செல்வந்தர்களாக பரக்கத்தாக்கி வைப்பான் உங்களுடைய வாழ்க்கையில. அப்ப இந்த மக்சதோடு உங்களுடைய திருமணம் இருக்கட்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற பாக்கியம். எனவே நம்முடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பொழிவை கொடுக்கிறான், நம்முடைய சம்பாதித்தத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்கிறான், நம்முடைய பேச்சில பரக்கத்தை கொடுக்கிறான், நம்முடைய உணர்வில் பரக்கத்தை கொடுக்கிறான், நம்முடைய மஹப்பத்தில் பரக்கத்தை கொடுக்கிறான். இதெல்லாம் திருமணத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதுக்கெல்லாம் நம்முடைய நோக்கம் சரியாக இருக்க வேண்டும். யாரிடத்துல இந்த நீயத்து சாதிகா அல்லது சாலிஹா, நல்ல நீயத்தோடு திருமணம் என்பதும் கூட அதுக்கும் நீயத்து இருக்கிறது. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில நீயத்திற்கு, செயல்பாடை விட நீயத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. நீ எவ்வளவு கனமானதை செய்தாய், எவ்வளவு பெரிய இபாதத்தை செய்தாய் என்று பார்க்கப்படாது. மாறாக உன்னுடைய நீயத்து எப்படி இருந்தது? நீ செய்தது குறைவாக இருக்கலாம், 1 ரூபாய் தர்மம் கொடுத்திருக்கலாம், ஒருவர் லட்சங்கள் கொடுத்திருக்கலாம். அல்லாஹ் பார்ப்பது 1 லட்சமா 1 ரூபாயா என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். அந்த தரத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை, நம்முடைய நீயத்தை அல்லாஹ் பார்க்க. 1 ரூபாய் கொடுத்தவர் அல்லாஹுக்காக வேண்டி என்று கொடுத்திருக்கிறார், இஹ்லாஸா கொடுத்திருக்கிறார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தவர் மக்கள் புகழ வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார். இங்கு அல்லாஹ் நீயத்தை பார்க்கிறார். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எங்கே பார்ப்பான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுடைய கல்புகளை பார்ப்பான், உங்களுடைய வெளி தோற்றங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை பார்க்கிறான்னா உங்களுடைய கல்பை பார்க்கிறான். உங்களுடைய கல்புல எப்படி இருக்கிற, உங்களுடைய நீயத்து எப்படி இருக்கிற, உங்களுடைய நீயத்திற்கு தக்கவாறு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான். எனவே அதனால் திருமணம் செய்கிற பொழுது நம்முடைய நீயத்தை சரியாக்கி கொள்ள வேண்டும். அப்படி செய்கிற பொழுது ரப்பல் ஆலமீன் அதில் பாக்கியத்தையும் அபிவிருத்தியையும் நமக்குள்ள ஒரு நல்ல மஸ்லஹத்தையும் நல்ல ஒற்றுமையையும் நல்ல விதமான முறையில் வாழ்க்கையும் அல்லாஹ் ரப்பல் அமைத்து கொடுக்கிறான். இதையே நாம் மணமக்களுக்கு நசீஹத்தாக சொல்லிக்கிறோம். எனவே மணமக்கள் உங்களுடைய வாழ்வில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வகையான பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். உங்களுக்குள் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு நடக்கிற நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். இறையச்சத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை துவங்குங்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கற்றுத்தந்தார்களோ
அப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ரசூலுல்லாவை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அபிவிருத்தியும் வழங்க வேண்டும் என்று அல்லாஹ் இடத்துல துவா செய்து எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லா ஹைரா. திருமணம் குறித்த முக்கியத்துவத்தையும் குறிப்பாக கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் உள்ள கடமைகள் பற்றியும் இரத்தின சுருக்கமாக ஆழ்ந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கண்ணியத்துக்குரிய மௌலவி ஷேக் அப்துல் மஜீத் மஹ்லரி அவர்களுக்கு இரு வீட்டாரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்கல்லா ஹைரா. அடுத்ததாக ஈஜாப் கபுல் எனும் திருமண ஒப்பந்தம் எல்எஃப் ரோட்டை சார்ந்த முல்லாக்கா ஷேக் அப்துல் காதிர் அவர்களின் அன்பு புதல்வன் எஸ்ஏ இப்ராஹிம் பிபிஏ மணமகனுக்கும் தெய்கா தெருவை சார்ந்த ஜனாப் மூசா மணிக்ஃபான் அவர்களின் அன்பு புதல்வி எம் அஸ்மா மணிகா பிஎஸ்சி மணாலிக்கும் திருமண ஒப்பந்தத்தை மண பெண்ணின் தந்தை ஜனாப் மூசா மணிக்ஃபான் அவர்கள் மணமகனிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்வார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எனது மகள் அஸ்மா மணிக்காவை தாங்கள் தருவதாக ஒப்புக்கொண்ட 40 கிராம் நகை மகருக்கு 48 மனப்பூர்வமான சம்மதத்துடன் இச்சபையோர்களின் சாட்சியுடன் நான் நிக்காஹ் செய்து தருகிறேன். இதை நீங்கள் ஒப்புக்கொண்டீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டேன். بارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير. அல்லாஹ் உமக்கு அகத்திலும் புறத்திலும் அருள் புரிவானாக. உங்கள் இருவரையும் நற்காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக. இறுதியாக நன்றியுரை. எங்களுடைய இந்த அன்பான அழைப்பை ஏற்று பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய மணமக்கள் ஹக்கில் துவா செய்து உங்கள் அனைவருக்கும் இரு வீட்டாரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த திருமண நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடைபெற நம்முடைய பள்ளியை தந்து உதவிய அல் ஜாமில் அஸ்ஹர் ஜும்மா மஸ்ஜித் நிர்வாகத்திற்கும் மணமக்கள் இரு வீட்டாரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கிறோம். இத்தோடு இந்த திருமண நிகழ்ச்சி நிறைவுறுகிறது. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجان من مارج من
فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان كل من عليها فان كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام فبأي آلاء ربكما تكذبان يسأله من في السماوات والأرض كل يوم هو في شأن فبأي آلاء ربكما تكذبان سنفرغ لكم أيها الثقلان فبأي آلاء ربكما تكذبان يا معشر الجن والإنس إن استطعتم أن تنفذوا من أقطار السماوات والأرض فانفذوا لا تنفذون إلا بسلطان فبأي آلاء ربكما تكذبان يرسل عليكما شواظ من نار ونحاس فلا تنتصران فبأي آلاء ربكما تكذبان فإذا انشقت السماء فكانت وردة كالدهان فبأي آلاء ربكما تكذبان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فيومئذ لا يسأل عن ذنبه إنس ولا جان فبأي آلاء ربكما تكذبان يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي يعرف المجرمون بسيماهم فيؤخذ بالنواصي والأقدام فبأي آلاء ربكما تكذبان هذه جهنم التي يكذب بها المجرمون يطوفون بينها وبين حميم آن
فبأي آلاء ربكما تكذبان ولمن خاف مقام ربه جنتان فبأي آلاء ربكما تكذبان ذواتا أفنان فبأي آلاء ربكما تكذبان فيهما عينان تجريان فبأي آلاء ربكما تكذبان السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا ومن الليل فتهجد به نافلة لك عسى أن يبعثك ربك مقاما محمودا وقل رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا وإذا أنعمنا على الإنسان أعرض ونأى بجانبه وإذا مسه الشر كان يئوسا قل كل يعمل على شاكلته فربكم أعلم بمن هو أهدى سبيلا. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق يخرج من بين الصلب والترائب إنه على رجعه لقادر يوم تبلى السرائر فما له من قوة ولا ناصر والسماء ذات الرجع والأرض ذات الصدع إنها
قول فصل وما هو بالهزل إنهم يكيدون كيدا وأكيد كيدا فمهل الكافرين أمهلهم رويدا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم.